ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நான் உங்களுக்கு இறால் பிரியாணி செய்து காட்ட போகிறேன். அதுக்கு நான் 1 கிலோ இறால் எடுத்து வச்சுக்கிறேன். 3 வெங்காயம், கறிவேப்பிலை, ஒரு தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பூடு உள்ளி எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட 2 பேணி அரிசி எடுத்து அதை நனைய விட்டு வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் மல்லித்தலை, அதோட பிரியாணி பவுடர், கறி பவுடர், மிளகு, கரம் மசாலா. இப்போ நான் இறாலுக்கு 2 கரண்டி உப்பு போட போகிறேன். அதுக்கு பிறகு 1 ஸ்பூன் மஞ்சள் போட போகிறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், அதோட 2 ஸ்பூன் கறித்தூள் போடுறேன். எல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அதோட இப்போ தக்காளி பழம், கறிவேப்பிலை, வெங்காயம், உள்ளி, இஞ்சி, பெப்பர் எல்லாம் முடித்து எல்லாம் வெட்டி எல்லாம் ரெடியாக வச்சுருக்கிறேன். இனி வாங்க பார்க்கலாம் எப்படி இறால் பிரியாணி செய்கிறேன். இப்போ சட்டியில் எண்ணெய் ஊற்றி கொதிக்க விட்டுட்டு எண்ணெய் நல்லா கொதிச்சு வரணும். வந்த பிறகு அதில் நான் 1 ஸ்பூன் கடுகு போட போகிறேன். வழமையாக சமைக்கிற மாதிரி தான். 1 ஸ்பூன் கடுகும், 1 ஸ்பூன் நச்சீரகமும், 1 ஸ்பூன் வெந்தயமும் போடுறேன். போட்டுட்டு இப்போ வெங்காயம் போடுறேன். போட்டு கொஞ்சம் வதங்க விடணும். விட்டுட்டு அதோடு சேர்த்து இஞ்சி, உள்ளி, மிளகு சேர்த்து இடித்து வச்சுருந்தேன்னா இப்போ அதையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ கறிவேப்பிலை போடுறேன். இது இலகுவாக செய்யக்கூடியது ஒன்று. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பார்த்து நீங்கள் முறைக்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா வதங்கி கொண்டு வரும்போது நாங்கள் இப்போ தக்காளி பழம் போட போகிறேன். அதையும் நல்லா வதங்க விட்டுட்டு இப்போ அதோடு சேர்த்து பிரட்டி வச்சுருந்த இறால் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். விட்டுட்டு கொஞ்சம் மூடி இதை அவிய விடணும். அப்போ தான் எல்லா மசாலாவும் அதில் சேரும். இதுக்கு தண்ணி விட தேவையில்லை. என்ன சொன்னால் அந்த இறால்லையும் தண்ணி இருக்கும். அதோடு சேர்த்து முதல்ல நான் ஆயிலும் விட்டேன் தானே, அப்போ அதுலேயே அது அவிஞ்சிடும். இப்போ இறால் கொஞ்சமாக அவிஞ்சிட்டுது. இப்போ நான் பிரியாணி பவுடர் 1 ஸ்பூன் பிரியாணி பவுடர் இந்த ஸ்பூனால் நான் போடுறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போடலாம். இது கணக்கு போட்டால் கூடாது. ஏன்னு சொன்னால் நான் முதல்ல உப்பு, தூள், கரம் மசாலா எல்லாம் போட்டிருக்கிறேன். அதனால் எனக்கு இந்த இவ்வளவு இறாலுக்கு அவ்வளவு பிரியாணி பவுடர் போதும்.
இப்போ நான் நல்லா அரிசி வந்து பசுமதி அரிசி இது வந்து நல்லா ஊறி இருக்கிறபடியாக வேலைக்கு அவிஞ்சிடும். அதை போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு இதுக்கு அளவாக ஒரு கிளாஸில் நான் தண்ணி விட போகிறேன். இதுக்கு கூட தண்ணி விடக்கூடாது. ஆல்ரெடி இறால் வந்து அவிஞ்சிட்டுது. அப்போ கூட தண்ணி வந்து இதுக்கு விடக்கூடாது. ஒரு கிளாஸ் தண்ணி நான் விட போகிறேன். இந்த கிளாஸால் ஒரு கிளாஸ் தண்ணி, அது மட்டும் போதும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி விட்டுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ண ரைஸ் வந்து அவிஞ்சிடும். நல்லா அடுப்பை வந்து நல்லா கூட்டி விடக்கூடாது. ஒரு அளவு லிமிட்டில் விடணும். அப்போ தான் எல்லாம் சேர்ந்து அவியும். அதோடு சேர்த்து இந்த அடி பிடிக்காது. இப்போ ரைஸுக்கு அளவாக உப்பு போட்டு இறாலுக்கு முதலே போட்டபடியாக இப்போ ரைஸுக்கு ஏற்ற மாதிரி அளவாக போட்டுட்டு இப்போ நான் ஒரு ஸ்பூன் பட்டர் போடுறேன். பட்டர் என்னன்னு சொன்னால் அரிசி வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. உதிரி அரிசி வரணும்னு சொன்னால் ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டிங்கன்னு சொன்னால் அது தனித்தனியாக வரும். இல்லாட்டி அது குழஞ்சி வந்துடும். இப்போ ரைஸ் கொஞ்சம் மஞ்சள் வந்திருக்கு. இனி நான் அடுப்பை நல்லா குறைச்சி விட்டுட்டு மூடி விட போகிறேன். அதோடு சேர்த்து கடைசியாக கொஞ்சம் மல்லித்தழை போட போகிறேன். வாசத்துக்காக மல்லி இலை போட்டுட்டு மூடி விட போகிறேன். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இருக்க ட்ரை பண்ணி பாருங்க.